ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஐ எம் ரியலி சாரிடா. நேற்று ஒரு ரெக்வஸ்ட் வந்துச்சு, பட் என்னால் பண்ண முடியல. ஐ எம் ரியலி சாரி சிஸ்டர். என்னால் நேற்று விஷ் பண்ண முடியல. ஐ எம் ரியலி ரியலி சாரி. ஸோ இன்னைக்கு நான் அவங்களுக்காக விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஹாப்பி வெட்டிங் ஃபார் தெம். லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருக்கோங்க. அவங்களோட நேம் லில்லி. ஸோ பி ஹாப்பி, பி ஹெல்த்திடா. ஓகே செல்லக்குட்டீஸ், நம்ம டைரெக்டாக இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாமா? அண்ட் இந்த ஒன் ஷாட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு லைக் அண்ட் கமெண்ட் போட்டுருங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், நம்ம டைரெக்டாக இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறோம். அங்கே டே தான் அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி அப்படி வந்து பறந்துக்கிட்டே இருக்க. இப்போ ஜிம்னா தான் டேய் 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 என்னடா துள்ளி துள்ளி குதிச்சிட்ருக்க அப்படின்னு கேட்கவும், இப்போ டே தான் இல்லை இல்லை ஜிம்னா இன்னைக்கு என் சொந்தக்காரர் ஒருத்தவங்க வராங்களாம், என் மாமா பையனா, அவனை பார்க்கறதுக்கு தான் நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். ஓ யாரு ஜான் ஜங்குகோ அப்படின்னு கேட்க, டேய் டேய் டி இப்படிலாம் கலாய்க்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஆஹா மாமா பையன் வரான்னு சொன்னோன்னே பாரு முகத்தை, பிள்ளையோட முகத்தை பாரு எவ்வளோ புன்னகையாக இருக்குன்னு அப்படின்னு ஜிம்னா தான் ஒரு மாதிரி கலாய்ச்சிட்ருக்க. இப்போ வந்து டே தான் டேய் ஹாய மூட்றா, ஏன்டா இப்படி கலாய்ச்சிட்டு அப்படின்னு சொல்ல. இப்போ ஜிம்னா தான் ஆஹா என்னோட மச்சானை நான் தான் கலாய்ப்பேன் அப்படின்னு ஜிம்னா தான் டேவை பிடிச்சி அப்படி வம்பிழுத்துட்ருக்க. இப்போ என்னன்னா டேவோட மாமா பையன் ஜேகே வரானா. ஸோ தான் பயபிள்ளைக்கு மூஞ்சி ஃபுல்லாக பல்லு. இப்போ டே தான் டே 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 ஜிம்னா 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 அப்படின்னு சொல்ல, டேய் சொல்லி தொலைடா இங்கே தாண்டா இருக்கே அப்படின்னு சொல்ல, டே 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 எனக்கு அவன் கூட ஹாப்பியாக வாழணும்டா அப்படின்னு சொல்ல, டே ஃபஸ்ட்டு உனக்கான்னு ஃபஸ்ட்டு பாடுறா, அதுக்கப்புறம் முடிவெடு. அதெல்லாம் எனக்கு தான், ஜேகே எனக்கு தான் அப்படின்னு இருந்துட்டே தான் ஒரு மாதிரி குழந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ ஜிம்னா தான் தலையிலேயே ஒன்று அடிச்சுட்டு வந்து தொடரா பைத்தியமே, ரோட்டில் நின்று புலம்பிகிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு ஜிம்னா தான் சொல்லிகிட்டு இருக்க. அப்படியே காதை பிடிச்சி தரந்து ஜிம்னா 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 விடுறா வலிக்குதுடா அப்படின்னு சொல்ல, உனக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவை வாடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னா தான் தரன்னு இழுத்துட்டு வர. இப்போ கட் பண்ணி வீட்டை தான் காட்டுறோம். வீட்டில் அவ்வளோ ஆட்டம் பட்டமாக இருக்குது. ஸோ ஜேகே வரான்னு டே தான் விழுந்து விழுந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்க. இப்போ ஜிம்னா தான் அதெல்லாம் பார்த்துட்டு, டேய் மச்சான் இதெல்லாம் உனக்கு அநியாயமாக தரலையாடா, நான்லாம் உன் வீட்டுக்கு எப்பயுமே வரேன், எனக்கு எப்பயாச்சும் இப்படிலாம் பண்ணிடுறியாடா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் பண்ண மாட்டேன் மச்சான், நீ என்னோட மச்சான், அது என்னோட மாமா அப்படின்னு சொல்ல. இப்போ ஜிம்னா தான் என்னது மாமாவா அப்படின்னு ஜிம்னா தான் ஒரு மாதிரி வாய் எடுத்து போய் நிற்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு வந்து டே தான் ஒரு மாதிரி அங்கே ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அவ்வளோ வேலையை பார்த்துட்ருக்க. இப்போ டேவோட அம்மா தான், டேய் உனக்கு ஏதாச்சும் பேக்கி பிடிச்சிச்சாடா, ஏன்டா இப்படிலாம் வேலை செஞ்சிட்ருக்க அப்படின்னு கேட்க. இப்போ டே தான் அது அம்மா ஜிக்கே வரான்ல, என் மாமா வரான்ல அதுக்கு தான் அப்படின்னு ஒரு மாதிரி ஷையில் அப்படியே தலையை கீழே குனிஞ்சிட்டு அப்படியே சொல்லிகிட்டு இருக்க. இப்போ டேவோட அம்மா தான் இதை ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்டு, டே இது நீ தானடாப்பா அப்படின்னு கேட்க, அது அது நான் தான்மா அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. இப்போ டேவோட அப்பா தான் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்ல. இப்போ ரெண்டு பேருமே அப்படி திருன்னு முடிச்சிட்ருக்க. இப்போ டேவோட அப்பா தான், என்ன மாமா வரான், அது கூட அவங்களுக்கு அவசியம் இல்லை, கொஞ்சம் சீக்கிரம் எல்லா வேலையும் பார்க்குறீங்களா, ஜேகே வந்துட போகிறான் அப்படின்னு சொல்ல. இப்போ டே தான் ஜேகேன்னு இந்த வார்த்தையை கேட்டோன்னே எங்கிட்ட இந்த பயபலிக்கு உற்சாகம் வந்துச்சுன்னு தெரில, அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா அப்படியே பறந்து வேலையெல்லாம் சுற்றிட்டுருக்க. இப்போ ஜிம்னா தான், டே கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு அப்புறம் பொறுமையாக வேலை செய்யடா, நீ வேலை செய்யறதை பார்த்தா எனக்கு மூச்சு வாங்குதுடா அப்படின்னு சொல்ல. எப்பட்றா அவனுக்கு மூச்சு வாங்கும் அப்படின்னு சொல்ல, இல்லைடா நீ வேலை பார்க்குறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வருதுடா அப்படின்னு சொல்ல.
அது அது ஜிமினா அது அப்படின்னு சொல்லு. ஐயய்ய ஐயையோ அப்படின்னு சொல்ல இப்ப தான் என்னாச்சு ஜிமினா அப்படின்னு கேட்க, டேய் இந்த வெக்கம் மட்டும் படாதடா, சகிக்க முடியல, பார்க்க முடியலடா அப்படின்னு சொல்ல, ஆஹா, டேய் இப்ப எதுக்குடா அழுகுற, என்னை எப்போ பார்த்தா தின்னுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்ல, டேய் நீ பண்ணுறதுலாம் பார்த்தா சத்தியமாக என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா, தயவு செஞ்சு ஒரு 3 கயிறு வாங்கி கொடுத்துறா, நான் தூக்கில் தொங்குறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை மச்சான் நான் பாய்சன் வேணா தரேன், நீ வேணா கொடுத்து செத்துடு, செத்துட்டு என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு கேட்க, இல்லைடா உனக்கு அடுத்த தாட்டி கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டுறதுக்கு நானும் என் புருஷனும் வருவோம்டா. யார் யார் உங்களோட ஹஸ்பண்டு அப்படின்னு கேட்க, அது உனக்கு தெரியாதது அப்படின்னு கேட்க, யார் அப்படின்ட்டு ஜீவனா தான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக கேட்டுட்ருக்க. இப்பட்டே தான் அது அது அப்படின்னு ஒரு மாதிரி ஷையில் வந்து முடிச்சுட்டே இருக்க. இப்போ ஜீவனா தான் ஓ ஜேகேவை சொல்கிறியா அப்படின்னு கேட்க, மரியாதையை கொடு அப்படின்னு சொல்லு. என்ன கூப்பிடணும், ஜேகே சார், ஜேகே ஐயான்னு என்ன கூப்பிடுவா அப்படின்னு கேட்க, இப்பட்டே தான் எடி இவ்வளோ மரியாதைலாம் வேணாம், ஜேகே அப்படின்னு கூப்பிடு அது போதும் அப்படின்னு சொல்லு. டேய் அந்த மாதிரி தானே தான் கூப்பிட்டு தோணுச்சு, இல்லை எனக்கு வேறு மாதிரி கேட்டுச்சு, இந்த மாதிரி கேட்டுச்சு, அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, நடத்து நீ நடத்து அப்படின்னு ஜிம்னா தான் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே போக. இப்பட்டே தான் ஐயோ இவங்கிட்ட மாட்டேங்கிட்டு நான் முழிக்கிற பாட்டிருக்கே அப்படின்னு தான் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க. இப்போ கரெக்டாக காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் தான். இப்பட்டே தான் அப்படியே டோர் பக்கம் போயிட்டு அப்படியே திறக்கிறாரு. ஸோ அங்கே பார்த்தோன்னா ஜேகேயோட அம்மா அப்பா தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறாங்க. ஸோ ஜேட்டே தான் வாங்க மாமா வாங்கத்த அப்படின்னு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ரொம்ப கைண்டாக வந்து சொல்லிகிட்ருக்க. இப்போ இதெல்லாம் பின்னாடியிலேருந்து ஜேகேயோட தங்கச்சி வந்து பார்த்துட்டே இருக்கு. யார் இது அப்படின்னு பார்க்குது. பார்த்தா ஜேகேயோட தங்கச்சி, அவளுக்கு வயசு 10 வயசு தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து தான் ஏய் இங்கே வா குட்டி அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த குட்டி பொண்ணு அப்படி பக்கத்தில் வந்து போகுது. ஸோ உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க. ஸோ அந்த பொண்ணு தான் என் பேர் குட்டி அப்படிங்க சொல்ல. ஓ உன் பேர் குட்டியா அப்படின்னு சொல்ல. ஆமாம் என் பேர் குட்டி, நான் வந்து இப்போ 5வது படிக்கிறேன் அப்படின்னு சொல்ல. ஓ 5வது படிக்கிறியா, சரி உன் அண்ணன் அப்படின்னு கேட்க. என் அண்ணன் ஃபோன் பேச போயிட்டான், எப்போ பார்த்தாலும் ஃபோன் 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 தான், அவனுக்கு அங்கே என்ன இருக்குன்னே தரல, எப்போ பார்த்தாலும் ஃபோன் தான் நோண்டிகிட்டு இருக்கான், எனக்கு கட்டுப்பாக வருது அப்படின்னு சொல்ல. சரி சரி நான் வந்தேன்னா அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. என்னது என்ன சொன்ன நீ அப்படின்னு அந்த குட்டி பொண்ணை கேட்க. இப்போ தான் அது உன் வீட்டுக்கு நான் வருவேனா, ஜேகேவை நான் மாற்றுவேனா அப்படின்னு சொல்ல. மாற்றுவியா, என்ன நீ சொல்ல வர அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு கேட்க. இப்போ தான் அப்படியே அந்த குட்டி பொண்ணு காதில் ஏதோ ஓதுறாரு. ஸோ அந்த குட்டி பொண்ணு ஓ அப்படியா, சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்ல. வரேன் கன்ஃபார்ம் வந்துடுவேன் அப்படின்னு தான் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அப்படியே வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே போகிறாங்க. ஜேகேவை பார்த்தா அங்கே ஃபோனில் கத்திட்டு இருக்காரு. என்ன தைரியம், கம்பெனியில் ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் ஒழுங்காக பார்த்துக்க மாட்டீங்களா, எல்லாத்துக்கும் நான் தான் வரணும், நான் அங்கே வந்தால் தான் எல்லா வேலையும் நடக்கணும்னா உங்களுக்கு எதுக்கு சம்பளம் கொடுத்து வேலை பார்க்க வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஹார்ஷாக கத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ அங்கேருந்து மேனேஜர் சாரி சார் இனிமேல் இந்த தப்பெல்லாம் நடக்காது சார் அப்படின்னு சொல்ல. நடக்காதுண்ணா, இப்போ இந்த ப்ராஜெக்ட் போச்சு, இப்போ என்ன மறுபடியும் வந்துட போதும் அந்த ப்ராஜெக்டு, 5 crores ப்ராஜெக்டோட வேல்யூ பாரு, 5 crores
வருமா அப்படின்னு ஜெயதான் ஒரு மாதிரி ரொம்ப ஹாஷாக கத்திட்டு இருக்க. இப்போ அந்த மேனேஜர் தான், சாரி சார் சாரி சார், அங்கேருந்து பேப்பர் மாறிடுச்சு, சாரி சார் சாரி சார் அப்படின்னு அந்த மேனேஜர் தான் ஒரு மாதிரி சாரி சொல்லிகிட்டே இருக்க. இப்போ ஜெயதா கட்டுப்பாயிட்டு, உன்னையா இந்த வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்போட அந்த ஃபோனை வச்சுட்டு அப்படியே திரும்புறாரு. திரும்பினா டேதாங்க நிற்கிறாரு. ஜேகே தான் இப்போ டேவை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க. இப்போ ஜேகேவோட மனசில் யார் இது, எப்படி இருக்கான், இப்போ எதுக்கு இங்கே வந்து நிற்கிறானா, ஆல்ரெடி டென்ஷன் வயலில் உட்காந்துருக்கா, இவன் வேற நடந்து நிற்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஜெய தான் ஒரு மாதிரி கோவத்தோடு பார்த்துட்டே இருக்க டேவை. இப்போ டே தான் ஒரு மாதிரி மாமா உள்ள வரீங்களா அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேக்கு தான் என்ன சொன்னான் அப்படின்னு ஒரு மாதிரி ஹாஷாக கேட்க. அது ஜேகே உள்ளே வரீங்களா, அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல. ஸோ ஜெய தான் வர உள்ளே போ அப்படின்னு சொல்ல. ஸோ 2 பேருமே உள்ளே போகிறாங்க. டே தான் ஒரு மாதிரி ரொம்ப பயந்துட்டு அப்படியே டேவோட அம்மா பின்னாடி ஒழிஞ்சிருக்க. இப்போ டேவோட அம்மா தான், என்ன டே ஆச்சு அப்படின்னு கேட்க. இல்லைம்மா, ஜெக்கே ஒரு மாதிரி ரொம்ப கோபத்தோடு அங்கே பேசிக்கிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு மாதிரி மாமான்னு கூப்பிட்டேன், என்ன கூப்பிட்டேன்னு கேட்டான். அப்புறம் நான் ஜேகே உள்ள வாங்கன்னு கூப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லவும். இப்போ ஜேகேவோட அம்மா தான், உனக்கு உரிமை இருக்குது, சத்தம் போட்டு நீ மாமானே கூப்பிடலாம், ஏன்னா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் அப்படின்னு சொல்ல. இப்போ டேக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிரைட்டாக ஸ்மைல் வருது. அப்படியாம்மா, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் வேறு யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல. ஒரு மாதிரி குழந்தைத்தனமாக சொல்ல. இப்போ டேவோட அம்மா தான், டேய் இந்த குழந்தை கேரக்டரை மட்டும் எடுக்காதடா, தயவு செஞ்சு வேணாண்டா அப்படின்னு சொல்ல. அது அது அப்படிதாம்மா அடிக்கடி வந்துடும் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ கரெக்டாக அங்கே ஜெகேவோட தங்கச்சி வர. இப்போ டே தான் அப்படியே ஜெகேவோட தங்கச்சியை தூக்கி வச்சுட்டு, ஓய் குட்டி என்ன பண்ணுற, எதாவது சாப்பிட்றியா அப்படின்னு கேட்க. சாப்பிட்றேனே, என்ன இருக்குது அப்படின்னு கேட்க. உனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு பனானா மில்க் ஷேக் அப்படின்னு சொல்ல. பனானா மில்க் ஷேக்கா, ஏன் உன் அண்ணனுக்கு பிடிச்சதான் உனக்கு பிடிக்குமோ அப்படின்னு சொல்ல. அது என் அண்ணனோட ஜீன் தானே எனக்கும் இருக்கும், அதான் எனக்கு பனானா மில்க் ஷேக் போட்டா அப்படின்னு சொல்ல. சரி சரி போட்டு தரேன், வேறு ஏதாச்சும் வேணுமா, வேற ஐஸ்கிரீம், சரி வீட்டில் என்ன ஐஸ்கிரீம் இருக்குதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டே தான் ஃப்ரிட்ஜு பக்கம் போயிட்டு அப்படியே பனானா எடுத்து அப்படியே மில்க் ஷேக் போட ஆரம்பிக்கிறாரு. ஸோ மில்க் ஷேக் போட்டு அப்படியே அந்த ஜேகேவோட தங்கச்சி கையில் கொடுக்க. ஸோ அவனும் அப்படியே குடிச்சிட்ருக்கா. இப்போ டே தான் எல்லாருக்கும் காஃபி ஜூஸஸ் அப்படியெல்லாம் போட்டுட்ருக்க. இப்போ டேவோட அம்மா தான், டே நீ போய் எல்லாருக்கும் காஃபி அண்ட் ஜூஸஸ் கொடு அப்படின்னு சொல்ல. ஸோ டேவும் ஓகேம்மா, ஆனால் எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்ல. டே போடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே காஃபி கொடுத்துட்டு ஜேகேக்கு மட்டும் பனானா மில்க் ஷேக் கொடுக்க. ஸோ ஜேகே தான் நிமிந்து பார்த்துட்டு, உனக்கு எப்படி தெரியும் எனக்கு பனானா மில்க் ஷேக் பிடிக்கும்னு அப்படின்னு ஒரு மாதிரி கேட்க. இப்போ டே தான், அது 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 ஜேகே எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு மாதிரி தாங்கி சொல்ல. ஸோ இப்போ ஜேகே தான், சரி அப்படின்னு, சரி நீ யார் அப்படின்னு கேட்க. டே தான் ஷாக் ஆகிட்டு, ஜேகே நான் தான் டே அப்படின்னு ஒரு மாதிரி தயங்கிட்டே சொல்ல. ஸோ ஜேகேயோட அம்மா தான் ஜேகே காதை பிடிச்சி திருவிட்டு, டேய் இது டேடா கிம்டையாங்கடா அப்படின்னு சொல்ல. ஓ டேவா, ரொம்ப வருஷம் ஆச்சுல, மறந்துருச்சம்மா அப்படின்னு ஒரு மாதிரி டேவை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க. ஸோ பட்டே தான் டே ஜேகேவை பார்க்கவும் இல்லை, கீழே குனிஞ்சிட்டாரு. ஸோ கீழே குனிஞ்சிட்டு அப்படியே தரையே பார்த்துட்டே இருக்க. இப்போ கரெக்டாக அங்கே டைம் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. டேக்கு ஒன்றுமே புரியல, சுற்றி பார்க்குறாங்க, எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிது. ஸோ டே தான் அப்படியே என்னாச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. இப்போ கரெக்டாக ஒரு சின்னதாக ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒன்று பறந்து வருது டே கிட்ட. ஸோ டே கிட்ட வந்துட்டு, டே
"ஆ டே" அப்படின்னு கூப்பிட இப்போ டே தான் திரும்பி திரும்பி பார்த்துட்டு யார் என்னை கூப்பிட்டா அப்படின்னு திரும்பி திரும்பி பார்க்குறாரு. பட் யாருமே இல்லை. இப்போ டேக்கு யார் அப்படின்னு அப்படி பார்த்துட்டே இருக்க. இப்போ அந்த குட்டியாக இருக்க அந்த ஏஞ்சல் தான் அப்படியே டே கையில் உட்காந்துட்டு டேய் நான் இங்கே இருக்கேன் பார் அப்படின்னு சொல்ல. யார் நீ அப்படின்னு கேட்க. நான் வந்து அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிற கார்டியன் அப்படின்னு சொல்ல. கார்டியனா? ஏன் அப்படின்னு கேட்க. இல்லை இந்த வருஷம் பௌர்ணமி வருதுல்ல, அப்போ ஜேகேக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. அவன் ஆக்சிடெண்ட்டில் செத்துருவான். அதை நீ தான் காப்பாற்றணும். இது விதி, யாராலையும் மாற்ற முடியாது. ஜேகே இறக்கணும், நீ அழுகணும், அந்த மாதிரி தான் விதி இருக்குது. நீ அந்த விதியை நீ தான் மாற்றணும். அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு வந்து சொல்ல. இப்போ டே தான் ஒரு மாதிரி ஷாக்காக முழிக்கிறாரு. என்ன சொல்கிற? ஜேகே இறந்துருவானா? என்னை விட்டு போயிடுவானா? இந்த உலகத்தை விட்டு போயிடுவானா அப்படின்னு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்க. இப்போ அந்த ஏஞ்சல் தான், இங்கே பாருட்டே, அது உன்னோட கையில் தான் இருக்குது. நீ அவனை சேஃபாக பார்த்துக்கோ. வர பௌர்ணமி வரையும் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோ. பௌர்ணமி தாண்டிச்சுன்னா அவனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்ல. இப்போ டே தான், சரி இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு அப்படின்னு கேட்க. 2 வீக்ஸ். டே பார்த்து சேஃபாக இரு, ஓகே? ஏன்னா இந்த 2 வீக்ஸில் ஜேகேக்கு என்ன வேணால் ஆகலாம். அவனுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஆகலாம், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ஸோ பார்த்துக்கோ. ஆக்சுவலாக இது எப்பயோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி இப்போ அவன் பேசின பார்த்தியா, அப்பையிலேருந்து ஆரம்பிச்சிச்சு. ஸோ பார்த்து சேஃபாக பார்த்துக்கோ ஜேகேவா. விட்டுறாத. அவன் போயிட்டானா மறுபடியும் ஒன்றுன்ட்டு வரமாட்டான் அப்படின்னு அந்த ஏஞ்சல் தான் சொல்லிட்டு அப்படியே பறந்து போக. இப்போ டே தான் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்க. இப்போ டக்குன்னு டே அப்படின்னு கூப்பிட. ஸோ டே தான் திரும்பி பார்க்குறாரு. ஸோ எல்லாமே நார்மலாகிடுச்சு. டே தான், இது நம்ம கண்ணில் கனவா அப்படின்னு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே அப்படியே கையை பார்க்க. கையில் ஒரு ஷீட் இருக்குது. இதெல்லாம் உண்மைதான் டே, ஜேகேவை பார்த்துக்கோ அப்படின்னு அந்த ஷீட்டில் அந்த குட்டி ஏஞ்சல் எழுதிட்டு வச்சுட்டு போயிடுச்சு. ஸோ டே தான், இது நிஜமாக இருந்துச்சுன்னா ஜேகேவை நம்ம சேஃபாக பார்த்துக்கணும் அப்படின்னு ஜேகே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க. ஜேகே தான் டேவை சுத்தமாக பார்க்கல, ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ ஜேகேவோட அம்மா அப்பா தான், சரி நம்ம கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு மாதிரி கல்யாண பேச்சு எடுக்க. இப்போ ஜேகே தான், இல்லை இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகேவோட அம்மா தான், உனக்கு என்ன விருப்பம் இல்லை அப்படின்னு கேட்க. இல்லை எனக்கு கல்யாணமே பிடிக்கல, எனக்கு மேரேஜ்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ல. இங்கே பாரு ஜேகே, நீ மேரேஜ் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு ஜேகேவோட அப்பா தான் சொல்லிகிட்டே இருக்க. இப்போ ஜேகே தான், என்னை நிம்மதியாக வாழ விட்றீங்களா? என்னோடய கம்பெனி, நான், பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு போயிட்டுருக்க ஆளை பிடிச்சி ஃபேமிலி, சில்ட்ரன்ஸ் அண்டு மோர் ப்ரெஷர், மோர் டென்ஷன். எனக்கு ஆல்ரெடி பிஸ்னஸில் இருக்க டென்ஷனே என்னால் சமாளிக்க முடியல. இதில் இவனை வேற கட்டிட்டு இவன் கூட குடும்பம் நடத்தி இவனுக்குன்னு ஒரு குழந்த பிறந்து அந்த குழந்தைய வளர்த்து நானும் வேலைக்கு போய் இது எனக்கு இன்னும் ப்ரெஷரை தான் ஏற்றும். ஸோ மேரேஜ் வேணாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. இப்போ ஜேகேவோட அப்பா தான், சரி உனக்கா எப்போ தோணுதோ அப்போ சொல்லு, ஆனால் இவனை மட்டும்தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும், சரியா ஜேகே அப்படின்னு சொல்ல. சரிப்பா, இவன் மேலே எனக்கு மேரேஜ் ஃபீல் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நானே சொல்கிறேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. அது வரையும் என்னை தயவு செஞ்சு இந்த மேரேஜில் ஃபோர்ஸ்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிட்டு ஜேகே தான் டேவை ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே போகிறாரு. சூப்பர். ஜேகே தான் அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு, நான் கம்பெனிக்கு வரேன், கொஞ்சம் ஃபைல்ஸை சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணி வைங்க, மாஃபியா கேங் வருது அப்படின்னு சொல்ல. ஸோ இது டே வந்து கேட்டுது, ஏன்னா மாஃபியா கேங்கா,
இது அப்படின்னு சொல்லிட்டு டே தான் ஒரு மாதிரி அறுக்க பறக்க கிளம்பிட்டு இருக்க. இப்போ டேவோட அம்மா தான், எங்கடா போற அப்படின்னு கேட்க, இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் வேலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கம்பெனிக்கு போக. ஸோ கம்பெனியில் தான் அவ்வளோ பெரிய ஃபைட் போயிட்டுருக்கு. ஸோ இந்த லேண்ட் எனக்கு தான் அப்படின்னு ஜேகே ஒரு மாதிரி ஃபைட். அந்த சைடு ஒரு பெரிய மாஃபியா தான், இல்லை எனக்கு இந்த லேண்ட் வேணும், நான் அங்கே காம்ப்ளெக்ஸ் கட்ட போகிறேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி ஒரு மாதிரி அங்கே ஃபைட் போயிட்டுருக்கு. இப்போ கரெக்டாக அந்த மாஃபியா தான் கன்னை எடுத்து ஜேகே தலையில் வந்து வச்சு, எனக்கு இந்த நிலம் வேணும் அப்படின்னு ஒரு மாதிரி ஃபைட் போட்டுட்ருக்க. இப்போ ஜேகே தான், இல்லை எனக்கு தான் இது வேணும், நான் இந்த நிலத்தை வச்சு ஒரு பெருசாக ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னு ஜேகேவும் ஒரு பக்கம் ஆர்கியூ, ஒரு பக்கம் மாஃபியா. ஸோ ரெண்டு பேரும் ஃபைட் போட்டுட்ருக்காங்க. இப்போ கரெக்டாக டே வந்து நினச்சிட்டு, கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி சத்தம் போட. இப்போ ஜேகே தான் திரும்பிட்டு, நீ எதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு ஒரு மாதிரி ஹார்ஷாக கேட்க. இப்போ டே தான், இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துட்ருக்க. இப்போ ஜேகே தான், இவன் எப்படி இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்குறான், இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு ஜேகே தான் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க. ஸோ இப்படி ஈவினிங் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஈவினிங் தான் ஜேகே தான் அப்படியே ஸ்ட்ரீட் ஓரத்தில் நடந்து வர. இப்போ கரெக்டாக ஸ்ட்ரீட் ஓரத்தில் நடந்து வர ஜேகேவை அந்த மாஃபியா கேங் தான் அப்படியே லாக் பண்ணி வைக்க. இப்போ ஜேகே தான், என்னை விடுங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்க. இப்போ அந்த மாஃபியா தான், ஏன்னா அவன் சொல்லிட்டான்னு அந்த நிலத்தை நான் விட்டுட்டு போயிடுவேன்னு நான் கனவு கட்டியா ஜேகே சியான் சாங்குக் அப்படின்னு சொல்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு அந்த நிலம் வேணும் அப்படின்னு சொல்ல, எனக்கு தான் வேணும், எனக்கு அந்த நிலம் வேணும் அப்படின்னு ஒரு மாதிரி மாஃபியா தான் ஹார்ஷாக சொல்லிகிட்டு இருக்க. அதுக்கு ஜே தான், இல்லை எனக்கு தான் அந்த நிலம் அப்படின்னு அகெயின் அங்கே ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஜே தான் அப்படியே மாஃபியாவோட பாடி கார்ட்ஸ்லாம் பிடிச்சி அடிச்சிட்ருக்க. இப்போ கரெக்டாக அந்த மாஃபியா கன் எடுத்து ஜேகே வந்து ஷூட் பண்ண வர. இப்போ கரெக்டாக ஜேகே ஷூட் பண்ணுற அந்த சமயத்தில் கரெக்டாக டே வந்து நுழைய, டேவோட கையில் அந்த கன் புல்லட் வந்து ஷூட் ஆகி அப்படியே போகுது. ஸோ டே தான், வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வந்து உட்கார. ஸோ எல்லாருமே அந்த மாஃபியாஸ் எல்லாருமே போயிட்டாங்க. இப்போ ஜேகே தான், டே டே என்னாச்சு, ஐயோ ஆல்ரைட் அப்படின்னு கேட்க, நான் நல்லா இருக்கேன் ஜேகே அப்படின்னு ஒரு மாதிரி மூச்சு திணறிக்கிட்டே சொல்ல. இப்போ ஜெய் தான், இல்லை நீ ஹாஸ்பிட்டல் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ ஜெய் தான் ஒரு மாதிரி தலையில் கையை வச்சுட்டு ரொம்ப ஹெட் பெயினில் உட்காந்துருக்காரு. ஸோ அங்கே உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ புல்லட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே கட்டு போட்டுட்டு அப்படியே டாக்டர் தான் வெளியே வந்துட்டு, இந்த பேஷண்ட்டோட அட்டனர் யார் அப்படின்னு கேட்க. ஸோ ஜேகே தான் அப்படியே இருந்துச்சு, நான் தான் சார் அப்படின்னு சொல்ல, இருக்க எந்த ப்ராப்ளமும் இல்லை, பட் ஒரு 2 days அவரை கையாசிக்க வேணாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல. சரிங்க டாக்டர், வேறு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல போனுக்கு அப்படின்னு கேட்க. போனுக்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஜஸ்ட் சதையில் விழுந்தனால கொஞ்சம் உயிர் தப்பிடுச்சு. ஸோ போனில் அடிபட்டுச்சுன்னா நிலமை சீரியஸாக போயிருக்கோம் அப்படின்னு சொல்ல. ஸோ ஜேகே கேட்டது, இவன் எனக்காக எல்லாமே செய்கிறான் அப்படின்னு ஜேகே தான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்க. இப்போ டேவோட பேரண்ட்ஸும் ஜேகேவோட பேரண்ட்ஸும் 4 பேருமே வந்துட்டு, ஜேகே என்னாச்சு அப்படின்னு கேட்க, அது 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 அம்மா அப்படின்னு ஒரு மாதிரி திணறிட்டே சொல்ல, என்ன ஆச்சு ஜேகே அப்படின்னு ஜேகேவோட அப்பா தான் ஒரு மாதிரி கேட்க. இப்போ ஜேகே தான், அது அப்பா, அவன் நாங்கள் ஃபைட் போட்டுட்ருக்கும்போது அந்த மாஃபியா கன்ஷூட் பண்ணான். அந்த கன்ஷூட் வந்து கரெக்டாக டேவோட கையிலே பட்டு உள்ளே போயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை, சீரியஸாக எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ ஜேகேவோட அப்பா தான் சப்புன்னு ஜேகே வரைஞ்சிட்டு, ஏன்னா அவன் உனக்காக உசுரை கொடுக்கறதுக்கு வந்திருக்கான், புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்ல. எனக்கு புரியுது அப்பா, அவன் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல. இன்னுமா உனக்கு தெரில, அவன் உன் மேலே உசுரையே வச்சுருக்கான் அப்படின்னு சொல்ல. ஸோ இப்போ ஜெயதான், என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவன் உன் மேலே உசுரையே வச்சுருக்கான், உனக்காக என்ன வேணால் செய்வான்
தெரியுமா அப்படின்னு ஒரு மாதிரி ஜேகேயோட அப்பா தான் ஹாஷாக சொல்லிட்டு இருக்க. இப்போ ஜேகே தான், எனக்கு இதெல்லாம் தெரியாதுப்பா, எனக்கு ஏன் அவன் வந்து இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான்னு, ஆனால் இவன் இப்படிலாம் பண்ண எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்பா அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகேயோட அப்பா தான், இங்கே பாரு ஜேகே, யாரும் உனக்காக இப்படிலாம் வந்து நிற்க மாட்டாங்க, உனக்காக இவன் நிற்கிறான், கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்ல. ஸோ ஜேகே தான் ஒரு மாதிரி டேவை வந்து பார்க்குறாரு. ஸோ டே தான் அப்படியே பெட்டில் வந்து ஒரு மாதிரி படுத்தே இருக்க. இப்போ ஜேகே தான் அப்படியே டே பக்கத்தில் போயிட்டு கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு, டே டே இங்கே பாரு அப்படின்னு சொல்ல. ஸோ டே தான் லைட்டாக கண்ணை முடிச்சு, ஜேகே உனக்கு ஏதோ ஆகலைல்ல, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு கேட்க, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அண்டு உன்கிட்ட உன்னை சொல்லணுன்ட்டே, எனக்காக நீ உயிரையே விட போயிட்ட. ஆ, எனக்காக எல்லாமே செய்கிறா. நான் ஃபீவரில் இருந்தப்போ என்னை பார்த்துக்கிட்ட. டே யாரும் என்னை இப்படிலாம் பார்த்துக்கிட்டது இல்லை. நீ என் மேலே ரொம்ப லவ், ரொம்ப கேர் வச்சுருக்கட்டே, அதை நான் இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்ஸ் டே அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. இப்போ டே தான், எதுக்கு ஜிகே இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்கிற அப்படின்னு ஒரு மாதிரி டே தான் சொல்லிகிட்டு இருக்க. இப்போ ஜிகே தான், டே உன்கிட்ட ஒன்று சொல்லணும், நான் வந்து அது வந்து உன்னை நான் லவ் பண்ணுறேன். டே ஐ லவ் யூ அப்படின்னு ஜேகே தான் ஒரு மாதிரி ரோஸ் கலர் பொக்கேலாம் எடுத்து அப்படியே டேயோட கையில் கொடுக்க. ஸோ டே தான் அந்த பொக்கே வாங்கிட்டு, ஐ லவ் யூ டு ஜேகே, நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து உன்னை தான் மேரேஜ் பண்ணிக்கணும், உன் கூட தான் வாழணும் அப்படின்னு எனக்கு நிறையா ட்ரீம்ஸ் இருந்துச்சு. அந்த ட்ரீம் இப்போ நிறைவேறிச்சு அப்படின்னு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்க. இப்போ கரெக்டாக அங்கே டைம் வந்து ஃப்ரீஸ் ஆகுது. இப்போ அந்த கரெக்டாக அந்த ஏஞ்சல் வந்துட்டு, பரவாயில்லையே, ஒரு வழியாக உன்னோட லைஃப் பார்ட்னரை காப்பாற்றிட்ட போல். ஆமாம், நான் காப்பாற்றிட்டேன். இவன் எனக்கு மட்டும்தான், யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், உனக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல. இங்கே பாரு, நான் நல்லது தான் உனக்கு பண்ணியிருக்கேன். அவன் வந்து ஆக்சுவலாக என்னத்துக்கு உயிரோடு இருந்திருக்கக்கூடாது, அவன் செத்து போயிருக்க வேண்டியவன். உயிரோடு இருக்கானா அதுக்கு நீ தான் காரணம், புரியுதா அப்படின்னு சொல்ல. எனக்கு புரியுது, நீ என்னோட கார்டியன் தான், ஏன்னா நீ இல்லைன்னா என்னோட ஜேகே எனக்கு கிடச்சிருக்க மாட்டான், தேங்க்யூ அப்படின்னு சொல்ல. இப்போ அந்த ஏஞ்சல் தான், தேங்க்ஸ்லாம் இதுக்கு, நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன், நீ லைட்டாக நினச்சா போதும் நான் வந்துடுவேன் அப்படின்னு அந்த குட்டி ஏஞ்சல் தான் சொல்லிகிட்ருக்கு. இப்போ அகெயின் அந்த ஃப்ரீஸான டைம்லாம் அப்படியே நார்மல் ஆகுது. இப்போ ஜேகே தான், டே உண்மையாவா அப்படின்னு கேட்க, ஆமாம் ஜேகே, உன் கூட லைஃப் லாங் ஹாப்பியாக கொஞ்சம் கொஞ்சம் ஃபைட், அப்படியே உன்னை ஹக் பண்ணிகிட்டு இருக்கணும்னு ஆசையாக இருக்குடா. எப்பயுமே உனக்குள்ளே நான் இருக்கணும், எனக்குள்ளே நீ இருக்கணும், அப்படி வாழணும்டா. நம்மளோட லைஃப் இனிமேலாச்சு ஹாப்பியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகே தான், ஹாப்பியாக இருக்குன்ட்டு நான் இருக்கேன்ல, உன்னை நான் பார்த்துக்கிறேன் பத்திரமா, ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி ஜேகே தான் அப்படியே டேயோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, லவ் யூ டே, லவ் யூ ஸோ மச், லவ் யூ லாட்ஸ் அப்படின்னு சொல்ல. இப்போ டே தான், லவ் யூ டூ ஜேகே, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், எக்காரணத்தை கொண்டோ என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகே தான், ஐ ப்ராமிஸ் யூ, நான் எப்பயுமே உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், உன் கூட தான்
சேர்ந்து வாழலாம். இந்த ஜென்மம் உன் கூட தான். உனக்கு மட்டும்தான் நான், எனக்கு மட்டும்தான் நீ. புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்ல சோப்பட்டே தான் புரிஞ்சிச்சு ஜேகே. நீ இருக்கல, நான் எப்பயுமே ஹாப்பியாக தான் இருப்பேன் அப்படின்னு டேக்குக்கு 2 பேரும் தான் ஹக் பண்ணிவிட்டு அப்படி அழுகுறாங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணி வீட்டில் தான் காட்டுறோம். ஸோ அங்கே கச 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 கசன்னு சவுண்டாக இருக்குது. ஸோ அங்கே பார்த்தோன்னா ஜேகே, அப்புறம் ஜேகேவோட தங்கச்சி, குட்டி, ஸோ 3 பேரும் தான் சேர்ந்து அப்படி அரட்டை அடிச்சிட்ருக்க. ஸோ ஜேகேவோட அம்மா அப்பா, டேவோட அம்மா அப்பா இதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கா. ஜிமினாவும் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்க. இப்போ டே தான், டே வாடா ஜிமினா அப்படின்னு இழுத்து பிடிச்சிட்டு அப்படி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க 4 பேரும். ஸோ அவங்களோட லைஃப் ஹாப்பியாக லீட் ஆகுது. ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இந்த ஒன் ஷாட்டை இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஸோ ஒன் ஷாட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்திருக்குன்னு தெரியல. ஓகே செல்லக்குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. சாரி ஃபார் த லேட் விஷ். ஹாப்பி வெட்டிங் டே. லைஃப் லாங் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வர வரையும் until then stay tuned. Bye bye. தகதோம் தக தரி கிட்ட தோம் தக தரி கிட்ட கிட்ட தகதோம் தகதோம்